வயசானவங்க பேரண்ட்ஸுக்காக நாம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஏஜ் அப்படிங்கிறது 45-50 வயசுலாம் வரும்போது நம்ம உடம்புல ஏகப்பட்ட டிசீஸ் அப்படிங்கிறது வந்துடும். நிறைய பேர் திடீர்னு ஏதாவது ஒரு நோய் நம்மளை வந்து தாக்கிடுச்சுன்னா உடனடியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படி தான் நினைப்போமே தவிர நம்முடைய அப்பா அம்மாவுக்கு குறைஞ்ச ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு பெரிய பில் வருது அப்படின்னா அந்த நேரம் தான் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பரிதவிப்புக்கு உட்படுவோம். நிறைய பேர் லேண்டை விற்பாங்க, கோல்டை விற்பாங்க, எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை அந்த எல்டராக இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்கிற அந்த ஓட்டத்திலே இருப்போம். இந்த நிலைமை வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கணும். பட் நிறைய பேர் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஹெசிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 50-60 வயசு ஆயிடுச்சு, அதனால் ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை. இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு நான் நினச்சிட்டேன். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு நான் நினச்சிட்டேன். இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய அசம்ஷன்லேயே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நண்பனுடைய அப்பா திடீர்னு பார்த்தா அவருக்கு காலன் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்கிறாங்க, கண்டினியூஸாக அவங்க ஃபினான்ஷியல் டெப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வேறு வழியே இல்லை, அவங்களால மீண்டு வரவே முடியலை. ஸோ நான் சொன்ன தப்பான பிலீஃப் இல்லாட்டி திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நோய், அதற்கான ட்ரீட்மெண்ட், இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கீங்க. நம்முடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம நல்லபடியான ட்ரீட்மெண்ட், அதுவும் நம்முடைய பணம் அப்படிங்கிறது அதிகம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யங்கர் ஏஜில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். 25-30 வயசுலேயே நமக்கு இப்போ ஹெல்த் அப்படிங்கிறது 40-45 வயசில் என்னெல்லாம் டிசீஸ் வருமோ அது வந்துடுது. ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு கூட கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ யங் ஏஜ்லேயே நீங்கள் உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்க, அது கூடவே நம்ம ஃபேமிலிக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா ரொம்பவே சிறந்தது. இந்த நேரம் அப்பா அம்மா வயசு இல்லாட்டி நம்ம ஃபேமிலி இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ப்ரீமியம் அப்படிங்கிறது தனித்தனியாக எடுத்தால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் ஃபேமிலிக்கு ஒட்டுமொத்தமாக எடுத்தால் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அவங்களுடைய பிளான்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணணும், பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஈஸி மெத்தடாக கீழே ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வயசானவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா 3 விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, ஓபி ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். இன்னொன்று, டே கேர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். அடுத்ததா டொமிசிலரி கேர் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓபி கேர்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம அட்மிட் ஆனால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். பட் நிறைய நேரங்களில் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் இன்சூரன்ஸுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்கறது தான் இந்த ஓபி கேர். இது இருந்தால் தான் வயதானவங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இது மாறும். அடுத்ததாக டே கேர் அப்படிங்கிறது தான். ஒரு தினம் இப்போலாம் அட்வான்ஸ்டாக மாறிட்டு இருக்கு நம்முடைய மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ 2 தினங்கள் 3 தினங்கள் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 6 மணி நேரம் 8 மணி நேரத்திலே ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். பட் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகுமா? நம்ம தான் அட்மிட்டே ஆகலையே. அதுக்காகத்தான் டே கேர் ஃபெசிலிட்டி இருக்கா, அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இருக்கிறது தான் டொமிசிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத சில நிறுவனங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா வயதானவங்களால் வெளியில் நடக்க முடியாது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகுமா, அதுக்கான பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஆப்ஷன்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நான் கீழே இருக்கக்கூடிய லிங்க் இருக்குன்னு சொன்னேன். QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது மாதம் 400-500 இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான பல பிளான்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 25% வரை டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பாலிசிஸ் அப் டு 1 crore வரை அவைலபிள் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் தனித்தனியாக தெரிந்து கொள்வதற்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் ஆல் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லிங்க் வழியாக போனீங்கன்னா ஆல் ஃபில்டர் போட்டு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதில் நம்முடைய பேரண்ட்ஸுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவங்களுக்கான அந்த ஓபி கேராக இருக்கட்டும், இல்லாட்டி டே கேர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி டொமிசிலரியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே இந்தியாவில் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அவங்களுடைய பிளான்ஸை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஸ்க்ரீனில் இதெல்லாம் உங்களால் கம்பேர் பண்ண முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கு நீயே பேசாமல் விக்கி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பிளானை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். சில பேரண்ட்ஸுக்கு டே கேர் ஃபெசிலிட்டி தேவைப்படும், சிலவங்களுக்கு ஓபி கேர் எப்பவுமே தேவைப்படும், சிலவங்களுக்கு டொமிசிலரியாக இருக்கலாம். நான் ஒரு பிளானை சொல்லி அது உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பல டவுட்ஸ் இருக்குது. நீங்களே உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அந்த
இன்சூரன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு தான் கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் சொன்னது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுடைய டைமை அதில் நீங்கள் செலவழிச்சாலே போதும். சில ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்கன்னா, சில இன்சூரன்ஸ் நிறுவனங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டையாக இருக்கலாம். பட் அந்த சண்டையில் நாம மாட்டிக்கிடக்கூடாதுல்ல. அதனால தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் கூட நம்முடைய நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் டைப்பாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 10 ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன் கிட்ட இருக்கக்கூடிய, அதில் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலையாவது நாம் எடுக்கக்கூடிய நிறுவனம் அங்கே அக்செப்டபுளாக அந்த பாலிசியை வச்சு நாம் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அது என்ன கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, ₹1 கூட நாம் பணமாக அங்கே கொடுக்க வேண்டாம். எல்லாமே நம்ம இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுல நம்முடைய நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா இல்லையா மேண்டேட்டரியாக நீங்கள் செக் பண்ணணும். அடுத்ததா, இதெல்லாம் இன்சூரன்ஸ் நான் எடுத்தாலுமே நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் நமக்கு தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இப்போ லிஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% அவங்களுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். ஏகப்பட்ட இடத்துல நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுவோம்னா, கன்சியூமபிள்ஸ்லாம் இதுக்குள்ளே ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்ச்சு, க்ளவுஸு, இது எல்லாமே கன்சியூமபிள்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வரும். இந்த கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பில்லை போடுவாங்க. அப்போ இந்த பில்லை நாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நம்ம இன்சூரன்ஸ் நிறுவனங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மிடம் இருந்து ₹1 கூட அவங்களால வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. ஸோ இது உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ₹5000 அப்படின்னு சொல்லக்கூடிய ரூம் ரெண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க. பட் உங்களுடைய இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ₹4000 தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, மீதம் இருக்கும் ₹1000 ஒவ்வொரு தினமும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ₹5000 இருக்கட்டும், நாளைக்கு நான் ஒரு ₹10,000 இருக்கக்கூடிய ஒரு ரூமில் எங்களுடைய அப்பா அம்மாவை நான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அந்த எல்லா பணத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனம் ப்ரொவைட் பண்ணணும். அதுதானே சரியானதாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். இல்லை விக்கி, நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏமாத்திடுறாங்க, நமக்கு சரியான இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிறத தரமாட்டுக்காங்கன்னு சொன்னால் மாதிரி இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நம்மளை ஏமாற்ற முடியாது. இதுக்கு தான் ஓம்பட்ஸ்மேன் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் நமக்கான இன்சூரன்ஸ் கிளைம் அப்படிங்கிறத கொடுக்கலனா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து 3லேருந்து 4 வாரத்துக்குள்ளே செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நடத்தியே ஆக வேண்டும். சில கேசஸில் 1 வாரத்திலேயே செட்டில்மெண்ட் நடந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மாதிரி இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நம்மளை ஏமாற்றி காசை பிடுங்கிக்கிட்டு இல்லை நான் உனக்கு தர முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு ஓட முடியாது. அதுக்கான சிஸ்டத்தை எல்லாத்தையுமே இப்போ நம்முடைய இந்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்லை இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய லிங்க் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது கால்பேக் ஆப்ஷன் இருக்குது. தமிழ்லேயே கால்பேக் ஆப்ஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன் வழியாக எடுக்கும்போது அப் டு 25% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. 100% நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸாக எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட நீங்கள் மாறிடக்கூடாது. அடுத்ததா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றி கவனிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம எடுக்க போகிறது நம்முடைய அப்பா அம்மாவுக்காக இருக்கலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டிசீஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா, வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 மாதங்கள், 3 மாதங்கள், 48 மணி நேரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய டே 1லேருந்தே நமக்கு நம்முடைய இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான பிளான்ஸ் இருக்குது. அது பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும், அப்படியே அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தால் வெயிட்டிங் பீரியட் என்ன, டே 1லேருந்தே நமக்கு இதை ஆக்டிவேட் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கிட வேண்டும். அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கிறதும் அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணணும். NRI இருக்கிறவங்களும் இந்தியாவில் இதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்குலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அப் டு 35% வரை கம்மியான பிரீமியத்தில் உங்களால் இங்கே எடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது தான். இவ்வளோ நேரம் நான் சொன்னது என்னெல்லாம் இன்க்ளூசிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ எக்ஸ்க்ளூஷனா என்ன? காஸ்மெட்டிக் சர்ஜரி, மெட்டர்னிட்டி, இல்லை அடுத்ததாக இருக்கக்கூடிய ஃபேஸ் சேஞ்சிங் சர்ஜரி, இதெல்லாம் பல நிறுவனங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூடாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம பாலிசியில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஐடியா உங்கள் மனசில் இருக்கணும். அடுத்ததாக இருக்கிறது தான் CSR, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நிறுவனம் எவ்வளவு கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க, இப்போ 10,000 வருது, அதில் 9,600 அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய CSR அப்படிங்கிறது 96%. எபவ் ஒரு 85% மேலேயே அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குன்னா ஒரு நல்ல நிறுவனம் தான். 90%, 92% மேலே CSR இருக்குன்னா உண்மையிலேயே அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ சூப்பராக இருக்கு. நமக்கான கிளைம் அப்படிங்கிறதும் ரிஜெக்ட் ஆகாது, அன்லஸ் நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்காத வரையிலும். எப்போவுமே எந்த இன்சூரன்ஸாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கிறத நீங்கள் மறைச்சிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டுட்டு உடனடியாக செட்டில்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும்.
ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா இருக்குது, இல்லை, இதை தெளிவாக நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய கடமை. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்து சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். உண்மையிலேயே இது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, நம்ம வீட்டில் முதியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆல்ரெடி சிஎஸ்ஆரை பற்றி பார்த்துட்டோம், ரூம் ரெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம், அடுத்ததாக டே கேரை பற்றி பார்த்துட்டோம், ஓபியை பற்றி பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வச்சு நான் சொன்ன ஆல் ஃபில்டரில் போய் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், உங்களுக்கான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.